திருச்சிற்றம்பலம். ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் 74 அசுரகாண்டம் அகத்திய படலம். கந்தபுராணத்தில் அசுரகாண்டத்தில் 23வது படலமாக அகத்திய படலம் அமைந்திருக்கின்றது. தேவகணங்கள் எல்லோரும் அகஸ்திய பெருமானை நினைத்து வேண்டுகின்றனர். அவர் எழுந்தருளினால்தான் இந்த விந்திய மலையின் கர்வம் அடக்கப்படும் என்று எண்ணி அகஸ்திய முனிவரை நோக்கி துதி செய்கின்றார்கள். தேவர்கள் அகஸ்திய பெருமானை நோக்கி வேண்டுகின்றார்கள். ஐயனே, அகஸ்திய முனிவனே, உங்களை நாங்கள் எங்களது துன்பமான இந்த இக்கட்டில் நினைக்கின்றோம். முன்பொரு காலத்தில் திருவடிகளை அர்ச்சனை புரியும்படி தாமரை பூக்களை கொய்ய வேண்டி யானை ஒன்று குளத்திற்கு சென்றபோது அந்த குளத்தில் இருந்த முதலை ஒன்று அந்த யானையின் காலை பற்றி கொள்ள, யானை செய்வது அறியாமல் திருமாலை நினைந்து ஆதிமூலமே அபயம் என்று தனது துதிக்கையை நீட்டி ஓலமிட்டு அழைத்தபோது நாராயணர் அங்கே வந்து தோன்றி முதலை வாயிலிருந்து யானையை விடுவித்தது முனிவரே உங்களுக்கு தெரியும் அல்லவா? அதே போன்று எங்களையும் இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுவீர்களாக. பிரம்மதேவன் தான் படைத்த பெண்ணாகிய திலோத்தமை என்ற பெண்மேல் ஒவ்வாத மோகம் கொண்டு கிளி ரூபம் எடுத்து அவளை பின்தொடர்ந்து செல்ல, அப்போது திலோத்தமை இதனை உணர்ந்து ஈசனே என்னை காப்பாயாக என்று ஓலமிட்டு அழ, ஈசன் அவள் முன் தோன்றி நீ கலங்காதே என்று தேவாதி தேவன் சிவபெருமான் திலோத்தமையை பிரம்மதேவரின் தீய எண்ணச் செயலிலிருந்து காத்தருள் செய்த தன்மையை அகஸ்திய முனிவரே நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அல்லவா? தவத்தினால் சக்தி நிறைந்த பிருகு முனிவரினுடைய மனைவி கியாதி என்பாளை விஷ்ணுபிரான் தனது பகைவர்க்கு இடம் கொடுத்த காரணத்தால் அவளை கொன்ற நேரத்து, அப்போது அதை அறிந்த கணவர் பிருகு முனிவர் விஷ்ணுபிரானுக்கு நீ இந்த பூமியில் அளவற்ற பிறவி அடையக்கடவாய் என்று சாபமிட, அப்போது விஷ்ணுபிரான் சிவபெருமானை நினைந்து வேண்ட, சாபத்திலிருந்து காக்க வேண்டும் என்று வேண்ட விஷ்ணுபிரான் தவம் செய்ய, சிவபெருமான் அந்த வேளை அங்கே தோன்றி விஷ்ணுபிரானுக்கு ஏற்பட்ட அளவில்லாத பிறவி என்ற சாபத்தை அது 10 பிறவிகளாக ஆகட்டும் என்று நிறுத்தி வைத்த கருணையை அகத்திய முனிவா நீ உணரமாட்டாயோ? தேவர்களுக்கு என்றாலும் சரி, அல்லது இந்த பூமியில் வாழ்கின்ற மனிதர்கள் என்றாலும் சரி, யாருக்கேனும் ஒரு துன்பம் நேர்ந்தால் அதை நீக்குவது என்பது காவலுக்கு உரியவரின் கடமையாகும். அந்த கடமை அது அடைவதற்கு அரிதாகிய முக்தி இன்பத்தை விட மேம்பட்டது ஆகும். சிவபெருமானின் அருளை பேசுகின்ற வேதங்களை களவாண்டு கொண்டு சமுத்திரத்தில் ஒழித்துவிட்ட வேதக் கள்வன் என்னும் அசுரனை விஷ்ணு மீன் வடிவம் கொண்டு சென்று அவனை கொன்று வேதங்களை மீட்டது போல, முன்னொரு காலத்தில் எமக்கு துயர் புரிந்த கள்ள அசுரனின் நிலையை காண்பிக்க சேறு பொருந்திய கடலை தாங்கள் ஒரு உளுந்து அளவாக்கி தங்களது திருக்கையில் ஏந்தி அந்த அசுரனை காண்பித்து எம்மை காத்தருளி வைத்த தங்களது கருணை அது இந்த உலகம் அனைத்திற்கும் தெரியும். அப்படி தாங்கள் அசுரரை அழித்து தீமையை நீக்கி எங்களை வாழ வைத்த தங்களது கருணையை உலகமெங்கும் நாங்கள் உணர்ந்து கொண்டோம் என்று போற்றுகின்றார்கள். தேவர்கள் அகத்திய பெருமானை போற்றுகின்றார்கள். விந்திய மலையானது நாரத முனிவருடைய சூழ்ச்சி காரணமாக மேரு மலையோடு பகை கொண்டு இந்த நேரத்தில், அதாவது தேவர்களாகிய நாம் அசுரர்களால் துன்பப்படும் காலத்தில் இந்த உலகமெல்லாம் முடிவாகும்படி எங்கும் பறந்து நீளுகின்ற கையிலை மலைக்கு நான் இணையானவன் என்று அந்த விந்திய மலை வானம் முழுவதும் நிறைந்து சிறிது கூட இடமின்றி மேலே எழுந்துவிட்டது. அது மேலும் வளர்ந்து அண்டங்கள் வரையும் சென்று மீண்டும் வளர்ந்து செல்கின்றது. எனவே அகஸ்திய பெருமானே, மாமுனிவரே, இந்த விந்திய மலையின் செயலை தாங்கள் இன்னும் காணவில்லையா? வலிமை மிக்க விந்திய மலை வளர்ந்து எங்களது வான வழிகளை மாற்றி நிற்றதனால் நாங்கள் செல்வதற்கு தடை ஏற்பட்டு விட்டது.
பூமியினுடைய தேசம் முழுவதும் சூரிய தேவனுடைய ஒளி தென்படாது எல்லோரும் இருளில் மயங்கினார்கள். எனவே மிக பெரும் கருணையே சிறிய வடிவு கொண்டது போல விளங்குகின்ற மிகச் சிறிய திருவுருவம் உடைய பெருமானே அகஸ்திய மாமுனிவரே, தாங்கள் இங்கு எழுந்தருள வேண்டும் என்று தேவர்கள் எல்லோரும் நினைக்கின்றார்கள். தேவர்கள் எல்லோரும் இவ்வாறு நினைக்கவே பொன் மயமான அந்த மகாமேரு மலையில் இருக்கின்ற ஒரு சோலையில் தங்கி இருந்து தவம் செய்கின்ற தமிழ் முனிவரான பெருமைமிக்க அகஸ்திய முனிவர் தனது திரு உள்ளத்தில் தேவர்கள் தன்னை நினைத்ததையும் விந்திய மலையின் வீம்பு செயலையும் கண்டுகொள்கின்றார். வானத்தின் மேலாகி வளர்ந்து உயர்ந்து நிற்கின்ற விந்த மலையின் வலிமையை நீக்கி வான வழிகளை மார்க்கங்களை பழையது போல ஆக்கி தேவர்கள் குறைகளையும் அகற்றும்படியாக திருவுள்ளத்தில் எண்ணி அருளி கருணை கொண்டார் அகஸ்திய முனிவர். எனவே இந்த செயலை புரிந்தருள வேண்டும் என்று சிவபெருமானின் அருளை பெற வேண்டி அகஸ்திய மாமுனிவர் கண்களில் நீர் துளிகள் தோன்றி சொரிந்து வடிந்திட கைகளை கூப்பித் தொழுது உள்ளம் என்புடன் உருகும்படியாக ரோமமானவை பொடித்து பொங்கிட திரண்ட சடைமுடியுடைய அருள் வள்ளலான சிவபெருமானை மனத்திலே நினைந்து தியானித்தார் அகஸ்திய முனிவர். அவ்வாறு நினைத்தருளும் நேரத்தில் வெண்மையான வடிவுடைய வலிமையான ரிஷபத்தின் மேல் வெள்ளி மலை போன்று இருக்கின்ற அந்த ரிஷபத்தின் மேலே தங்க மலை எழுந்தருளியது போன்று எம்பெருமான் பூதகணங்கள் புடைசூழ அங்கே தோன்றி அருளுகின்றார். ஆதியாகிய பெருமான் தோன்றி அருளிய அந்த நேரத்தில் அதை கண்டு அச்சத்துடன் எழுகின்றார் அகஸ்திய முனிவர். பக்தியுடன் எழுகின்றார். முதிய காலம் தொட்டே சிறந்த பெருங்காவியங்களை பாடல்களை உடைய தமிழினை உலகில் தந்த அகஸ்திய மாமுனிவர் எம்பெருமானினுடைய பாத பங்கஜங்களின் முன் பலமுறை வீழ்ந்து பணிந்தார். காற்று வேகமாக வீசினால் ஒரு பெருமரம் எவ்வாறு தனது கிளைகளுடன் மிக வேகமாக சாய்ந்து விழுமோ அதுபோன்று எம்பெருமானின் பாத பங்கஜங்களில் பல முறை வீழ்ந்து பணிகின்றார் அகஸ்திய மாமுனிவர். அவ்வாறு நமஸ்காரங்கள் செய்தபின் சிவபெருமான் திருமுன்னாக நின்று முறையாக ஸ்தோத்திரம் செய்து போற்றுகின்றார். அப்போது தேவாதி தேவர் சிவபெருமான் அகஸ்திய முனிவரை நோக்கி, நீ விரும்பியது யாது, அதனை சொல்வாயாக என்று கேட்டருளினார். அகஸ்தியர் விண்ணப்பிக்கின்றார், பெருமானே, விந்தியம் என்ற பெரிய மலை மகாமேரு மலையோடு மாறுபட்டு கொண்டு வான வெளியினை அடைத்துள்ளது. அந்த விந்தம் எனும் மலையின் வலிமையை அடக்கும்படி என்னிடத்து சிறிது அருள் செய்வீர்களாக என்று சந்தம் நிறைந்த இனிமையுடன் கூடிய தமிழ் நூலை தந்த அகஸ்திய முனிவர் இவ்வாறு பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார். அந்த நேரத்தில் பெருமான் அருள் புரிகின்றார். அகஸ்திய முனிவனே, உனக்கு விந்தம் என்ற மலையின் வலிமையை அடக்க ஆற்றலை கொடுத்து அருளினோம். எனவே நீ சென்று அந்த விந்திய மலையை வேரோடும் அழித்து அதற்கும் அப்பால் தென்னாடு சென்று அங்கே சிறப்புடைய பொதிகை மலையில் இருப்பாயாக என்று சிவபெருமான் கூறி அருளினார். அப்பொழுது அகஸ்திய முனிவர் எம்பிரானை தொழுது வணங்கி சிவபெருமானிடம் விண்ணப்பம் வைக்கின்றார். ஐயனே, பெருமானே, நான் பொதிகை மலையில் இருக்கும் பொழுது அங்கே தங்களது பூஜையை செய்வதற்காக எனக்கு குளிர்ந்த நல்ல தீர்த்தம், அது எக்காலமும் குன்றாமல் இருக்கின்ற தீர்த்தமாக எனக்கு வேண்டும். அப்படி அமையும்படி ஒரு தீர்த்தத்தினை அது நீண்ட காலம் நிலை பெறும்படி தந்தருள வேண்டும் என்று வேண்டுகின்றார் அகஸ்திய முனிவர் சிவபெருமானிடம். அந்த நேரத்திலே திருக்கைலாய மலையில் புனித நதிகள் 7 இருக்கின்றன. அந்த புனித நதிகள் 7 திருக்கையிலையில் இருக்கின்ற புனித நதிகள் 7இல் பூவை போன்ற மிருதுவான நீரை உடைய காவிரி ஆறு, அதுவும் திருக்கையிலையின் 7 நதிகளுள் ஒன்று. அந்த காவிரி ஆற்றினை சிவபெருமான் நினைந்து அருளினார். அந்த வேளையில் காவிரி ஆறு திருக்கைலாசத்திலிருந்து மிக விரைவாக புறப்பட்டு அச்சம் கொண்டு மன வேகமும் பிற்பட அதிவிரைவாக ஓடி வந்து சிவபெருமானது திரு முன்பு சென்று வந்தனை செய்கின்றது.
காவிரி என்ற அந்த பெண்ணை நோக்கி எந்தை பெருமான் சிவபெருமான் சொல்லி அருளுகின்றார். நிகரற்ற தூய நீராக நிரம்பும் காவிரி என்னும் பெண்ணே, நீ தீது நீங்கிய சிறப்புடைய தென் திசையான தமிழ்நாட்டிற்குச் செல்கின்ற இந்த அகஸ்திய முனிவருடன் செல்ல வேண்டும் என்று எம்பிரான் கூறி அருளுகின்றார். அது கேட்ட காவிரி கூறுகின்றாள், பெருமானே, எவராலும் நீக்க முடியாத ஐம்புலன்களின் இச்சை வழி செல்லாமல் அதனை அடக்கிக் கொண்டவர் இந்த அகஸ்திய முனிவர். இருந்தாலும் பெருமானே, இவர் ஆண் பிள்ளையாவார், நான் ஒரு பெண். இவர் பின்னாக நான் செல்லுவது நீதியா முறையா? எண்ணி பார்த்தால் இது இயற்கையானது ஒன்று என்று தோன்றவில்லை என்று காவிரி கூற, கற்புடைய பெண்கள் தனது நாயகன் இல்லாத வழி இன்னும் ஒரு ஆடவனுடன் செல்வது நீதியாகாது, அது இயல்பான ஒன்றும் அல்ல என்ற தன்மை இங்கே காவிரி பெண்ணினால் விளக்கப்படுகின்றது. அப்பொழுது சிவபெருமான் காவிரியை நோக்கி கூறுகின்றார், அருளுகின்றார், அகஸ்திய முனிவர் எந்த ஒரு மாறுதலும் எக்காலமும் இல்லாத சிந்தை உடையவர். தீமை என்பது இவரிடம் எந்த காலத்திலும் வந்து சேராது, சேர்ந்து கொள்ளாது. இவர் ஒருமை கொண்ட திரு உள்ளத்தை உடையவர், நமது அன்பர்களுள் மிகவும் பெரியவர். எனவே நீ இந்த அகஸ்திய முனிவர் பின் செல்வாயாக என்று அருள் புரிந்தார். எம்பிரானின் இந்த திரு வார்த்தைக்கு சம்மதம் தெரிவித்துக் கொண்டு அந்த காவிரி சிவபெருமானிடம் மற்றொரு விண்ணப்பம் வைக்கின்றாள். பெருமானே, நான் இனி இந்த அகஸ்திய முனிவர் பின்னாக செல்வேன். ஆனால் இந்த முனிவரை விட்டு நீங்குகின்ற காலம் எப்போது என்று நீங்கள் அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கின்றாள். அப்பொழுது எம்பெருமான் காவிரியை நோக்கி சொல்கின்றார், அருளுகின்றார், காவிரியே, நீ கேட்டது நல்லது. எப்பொழுது இந்த முனிவன் உன்னை பார்த்து நீ போவாயாக என்று சொல்வது போல் தனது கையை அசைப்பாரோ அப்பொழுதே இவரை விட்டு நீ நீங்கி பூமியின் பால் சென்றிருப்பாயாக என்று கூறி அருளுகின்றார். எம்பிரானின் இந்த திரு வார்த்தைகள் காவிரியின் செவியில் அமுதம் போல தித்திப்பாக விழுந்தது. அந்த பெரிய நீர் வடிவான காவிரி என்னும் பெண், காவிரி என்ற நதி அகஸ்திய முனிவர் பின்னாக செல்லும்படி ஒப்புக்கொள்ள அகஸ்திய முனிவரை நோக்கி சிவபெருமான் அருளுகின்றார், அகஸ்திய முனிவரே, குறைவின்றி பெருமையோடு இருக்கும் காவிரி என்ற இந்த தீர்த்தத்தை நீ உனது பெரிய கமண்டலத்தில் சேர்த்து கொள்வாயாக என்று அருள, அகஸ்திய முனிவர் அவ்வண்ணமே தமது கமண்டலத்தில் காவிரியை சேர்த்து கொள்கின்றார். நன்மையே வடிவான அகஸ்திய முனிவர் பால் இந்த பெரிய காவிரி நதி சேர்ந்து கொண்டது அந்த கமண்டலத்தின் உள்ளே. அகஸ்திய முனிவரே, நீ இனி தென் திசை நோக்கி செல்வாயாக என்று சிவபெருமான் உத்தரவு கொடுத்தருள, பின் அகஸ்திய முனிவருக்கு அருள் கொடுத்து மறைந்தருளுகின்றார் பெருமான். சிவபெருமான் மறைந்தருள அவர் அருளினை பெற்றுக்கொண்டு அவ்விடத்தை விட்டு நீங்கி அகஸ்திய முனிவர் எழுந்தருள தொடங்குகின்றார். இந்த அகஸ்திய முனிவர் லோபாமுத்ரா எனும் தேவியின் கணவர் ஆவார். முன்பொரு காலத்தில் உண்மை நிலையை கொண்டருளிய ஒரு பிள்ளையை தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விதர்ப்பராஜன் பெற்ற கன்னியாகிய லோபாமுத்ரா தேவியை முன்பு திருமணம் செய்து அதன் காரணமாக அதன் பேராக பேரறிவின் வலிமை மிக்க சித்தன் என்ற புதல்வரை பெற்றெடுத்த அருள் வள்ளலாராகிய அகஸ்திய முனிவர் தென் திசையை நோக்கி எழுந்தருளுகின்றார். இவ்வாறு அகத்திய படலம் நிறைவடைகின்றது. இனி தொடர்ந்து கிரௌஞ்ச படலம் என்பதனை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.